அனைவருக்கும் வணக்கம். முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா? இது நாடு முழுக்க இப்போ பரவலாக இது பேசப்பட்டு வருது. இதுக்கான காரணங்களை அறிவியலும் அந்த முட்டை தயாரிப்பாளர்களும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. இது உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல கேன்சர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கட்டிகளாக உருவாகக்கூடியது. இது எப்படி உருவாகுதுன்னா, இது மூளையினுடைய செயல்பாடு தான் முதல் காரணம். உடலுக்கு தேவையானதா தேவையற்றதான்னு தெரியாத கன்ஃபியூஸ் ஆகி மூளை என்ன பண்ணுது, இந்த அந்நிய பொருள்களை ஒரு இடத்துல சேகரிக்குது. இதுக்கு பேர் தான் கேன்சர் அப்படிங்கிறது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உடலிலேயே இந்த மூளையில் இந்த அமைப்பு இருக்குது. வேண்டிய பொருள் வேண்டாத பொருள், இரவும் பகலும் மாதிரி. உடலில் இயற்கையாகவே நல்ல செல்கள் கேன்சராக மாறக்கூடிய செல்கள். இது அங்கங்கே உடல் முழுக்க பரவி காணப்படுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ தானியங்களை எடுத்துக்குங்க. துவரம்பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது. இதை ஒரு ஈரப்பதமான இடத்துல வைக்கும்போது உள்ளே பூச்சி உருவாகுது. இந்த பூச்சி வண்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது எல்லா வீட்லேயும் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்னென்னா, அந்த வண்டானது வெளியிலிருந்து அந்த அரிசிக்குள்ளேயோ பருப்புக்குள்ளேயோ போவது கிடையாது. அந்த துவரம்பருப்புக்குள்ளேயோ அல்லது அரிசிக்குள்ளேயோ தான் அந்த வண்டுக்கான உயிர் அந்த அமைப்பு இருக்குது. அந்த அரிசி தான் வண்டாக மாறுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எந்த அறிவியலும் இது வரைக்கும் சொல்லிச்சா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ மிளகாய் செடி எடுத்துக்கங்க. அதில் வெண்ணிற பூச்சி அந்த மிளகாய் செடிக்கு மட்டுமே உண்டான பூச்சி. நீங்கள் மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சாலும் சரி, வேற்று கிரகத்தில் கொண்டு போய் வச்சாலும் அந்த மிளகாய் செடி பூக்கிற தருவத்தில் அந்த பூச்சியானது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, வந்துடும். அது என்னென்னா, அந்த மிளகாய் செடிக்குள்ளேயே இருந்து தான் அந்த பூச்சி வெளியில் வருதுங்கிறது தான் இதெல்லாம் அறிவியல் இது வரைக்கும் சொல்லாத உண்மை. அவரை கொடியை தாக்கக்கூடிய அசுவினி அப்படிங்கிற பூச்சி இனம். அதுவும் பார்த்திங்கன்னா, அந்த அவரைக்காய் நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சாலும் அது எப்படியாவது பூக்கிற தருவத்தில் அது தேடி வந்துடும். தேடி வருதுங்கிறத விட அந்த அவரை செடியிலேருந்தே தான் அது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல தான் கேன்சர் செல்கள் கேன்சராக மாறக்கூடிய செல்கள் வேற எங்கேயோ இருந்தெல்லாம் வெளியிருந்து வருவதில்லை. அது மனிதனுடைய உடலுக்குள்ளேயே அது இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கான உணவு கிடைக்கும் பொழுது, செல்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கிடைக்கும் பொழுது தான் அது பல்கி பெருகி கேன்சராக அது உடலை பாதிக்குது அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இது பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீன் அமைப்பிலையும் அந்த செல்லினுடைய வளர்ச்சி விகிதம் அல்லது அளவு முன்ன பின்ன இருக்கும். அதே போல் அதுக்கு தேவையான உணவு, மனிதர்கள் பலவித உணவு பழக்கத்தில் இருக்கிறதுனால கேன்சர் செல்களினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். இது முதல் காரணியாக எடுத்து புரோட்டீனை தான் கேன்சர் செல்கள் அதிகமாக உண்ணக்கூடியது. அதனால தான் இந்த புரோட்டீன் சம்மந்தமான விஷயங்களை அது எளிதாக சாப்பிட்ரு. இது நம்ம நல்ல செல்களை சாப்பிட விடாமல் செஞ்சிடும். இப்போ இந்த வௌவால் மூலமாக கொரோனா பரவச்சு அதில் நடந்த விஷயமே இது தான். அந்த செல்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு அந்த புரோட்டீனை அதிகமாக எண்ணிக்கையில் சாப்பிட்டு அது பல்கி பெருகிடும். நல்ல செல்கள் அப்படிங்கிறது எல்லா பொருள்களையும் சாப்பிட்டு அது வளரக்கூடியது. அது என்னென்னா, தேங்காய் எண்ணெய் முதற்கொண்டு எந்த கொழுப்பு, அனைத்து புரோட்டீன் எல்லாவற்றையும் அது உட்கொள்ளும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த கேன்சராக வளரக்கூடிய மாறக்கூடிய செல் அமைப்பு இந்த கொழுப்பு போன்ற பொருள்களை அது தவிர்த்துடும். அதனால் அது செரிமானம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது விரும்பாது. அப்போ தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு அது சாப்பிடாது. முட்டையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதெல்லாம் கேன்சரை உருவாக்குது. தண்ணீரில் இருக்கிற விஷயங்கள் கேன்சரை உருவாக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முதல் காரணம் நம்முடைய ஜெனட்டிக் தான், நம்முடைய பரம்பரை மரபணு. இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அதனால தான் பல பேர்த்துக்கு அந்த முட்டை சாப்பிட்டா கேன்சர் வராது, வேறு விதமான வியாதிகள் வரும்.
முட்டையில் என்னென்னா அதிகமான இந்த மஞ்சள் கருவில் புரோட்டீன் நிறைந்திருக்கிறதுனால இந்த கேன்சர் செல்கள் விரும்பி சாப்பிட்டு பல்கி பெருகும். முட்டையில் சுத்தமாக 100% எந்த கெமிக்கலுமே இல்லை அப்படின்னாலும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது யாருக்குன்னா அந்த பரம்பரை மரபணுவில் இந்த கேன்சருக்கு உண்டான அந்த செல்கள் வந்து பலம் மிகுந்து அதிக எண்ணிக்கையில் காணப்படுபவர்களுக்கு இது வரும். அப்போ அந்த சமயத்தில் முட்டையை சாப்பிடும்போது முட்டையில் இருக்கிற புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால மஞ்சள் கருவில் அது வந்து நல்ல தீனியை எடுத்து சாப்பிட்டு பல்கி பெருகு அது வந்து கேன்சராக மாறுது. இதுதான் உண்மையான காரணமே தவிர முட்டை சாப்பிடுவதால் எல்லாருக்கும் கேன்சர் வரும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான கருத்து. முட்டையானது கோழி வந்து இடுது. அது ஒன்றும் மனிதனுக்காகலாம் வந்து நீ சாப்பிடுனால அது இடுறது கிடையாது. அது தன் இனத்தை பெருக்கிறதுக்காக உருவாது கரு அமைப்பு. அதை மனுஷன் வந்து அடித்து பிடுங்கி சாப்பிட்டு போட்டு அது வருது இது வருதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இது நம்ம தான் மாறிக்கணும். முட்டையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னா அதை சாப்பிட்டு என்ன ஆகுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மலச்சிக்கல் உண்டாயிரும். கண்டிப்பாக வந்து முட்டையை சாப்பிட்டா மலச்சிக்கல் 100% உறுதியாக வரும். இது வந்து மருத்துவர்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயம். மலச்சிக்கல் வந்தால் பலவித நோய்கள் வரும். அப்போ வந்து மருத்துவத்துறை வளர்ச்சி அடையும். இதுதான் உள்நோக்கமே ஒழிய முட்டை சாப்பிட்டு தினசரி ஒரு முட்டை சாப்பிட்ணுன்னா அது வீணாக போயிடும் வாழ்க்கை அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து கொடுக்கவே கூடாது. நம்ம தானியங்களாக சாப்பிடக்கூடிய பிறவியாக இருக்கிறதுனால மனித பிறவி முடிஞ்ச வரைக்கும் சைவ சமய பெரியவங்க சொன்ன மாதிரி அந்த லைனில் போகிறது தான் பெட்ரு. அவனுக்கெல்லாம் பைத்தியக்காரனுக்கு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு தான் சொல்லி வச்சுருக்கானுங்க அந்த காலத்தில். அதனால் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாட்டுக்காரனுங்க சொல்கிறதையெல்லாம் அவன் ஆராய்ச்சின்னு போட்டு என்னென்னமோ கட்டுக்கதைகள் எடுத்து விடும் பொழுது அதை முழுமையாக நம்பிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உணவையெல்லாம் தராசில் வச்சு வெயிட் போட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருப்பானுங்க பல பேர். இதெல்லாம் வந்து அறியாமைங்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் உடல் கூறு அமைப்புகளை வந்து நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். அவனுக்கு என்ன சேரும் சேராததோ அவனவன் தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய வெளியிலேருந்து ஒரு டாக்டர் வந்தெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சில பேர்த்துக்கு அவரைக்காய் மொச்சக்கொட்டை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் வலி எடுத்துக்கும். பல பேர்த்துக்கு வந்து அது எடுக்காது. அப்போ என்ன காரணம்? அவங்கவுங்க மரபணு அமைப்பு அப்படி இருக்குது. அதை சாப்பிட்டு பழகின ஒரு வம்சாவளியில் வந்தவங்களாக இருப்பாங்க. இது புதுசாக சாப்பிட்றவங்களோ அல்லது வந்து பரம்பரையிலேயே அதை அதிகமாக உபயோகப்படுத்தாமல் அது வந்து உடலை பாதிக்கக்கூடிய வகையிலேருந்து தவிர்த்து வந்ததால் இப்போ திடீர்னு நம்ம அடுத்த ஜெனரேஷனில் அதை சாப்பிடும்பொழுது நம்ம எரியாமல் சாப்பிட்றோம். டேஸ்ட் இருக்குது, எல்லா விஷயங்களையும் பின்பற்றி சாப்பிடும். இது ஒரு உதாரணத்துக்கு தான். எல்லா காய்கறிலையும் இது பொருந்தும், எல்லா தானியங்களுக்கும் இது பொருந்தும். அதுபோல் வந்து ஒவ்வொருத்தருக்கு என்ன சேருது சேராதுங்கிறது அவங்கவுங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும். மூளையில் வெறும் நம்முடைய நிகழ்கால நம்ம பிறந்த பிறகு இருக்கக்கூடிய மெமரி தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. அது காலங்காலமாக வந்து கரு மூலமாக வந்து ஒரு ஆணிடம் இருந்து பெண்ணு கருவாகும் பொழுது அப்போவே வந்து அந்த மூளையில் அந்த ஜெனட்டிக் விஷயங்கள் எல்லாம் அந்த சின்ன அணுவிலேயே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே மாற்றப்பட்டு அந்த குழந்தையினுடைய மண்டையிலேயே வந்து பல தலைமுறைக்கான அத்தனை அமைப்புகளும் அந்த சின்ன நுண்ணு உயிருக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆலமரம் ஒரு கடுகு சைஸில் இருக்கும் விதை, ஆனால் அது எவ்வளோ பெருசாக மாறுது. அதுபோல தான் இது வரைக்கும் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து அந்த ஜெனரேஷன் என்னென்ன அனுபவங்களோ என்னென்ன வியாதிகளோ என்னென்ன நன்மைகளோ அனைத்தும் வந்து அந்த ஜீன்லேயே இருக்கிறதுனால நம்ம தான் வந்து நமக்கு உடம்புக்கு என்ன சேருது சேராது, உடற்பயிற்சி செய்யலாமா வேண்டாமா, நடக்கலாமா வேண்டாமா, எல்லாமே முடிவெடுக்கக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர இன்னொருத்தன் வந்து உன்னுடைய உடம்பை வந்து எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நடந்தால் கால் வலிக்குதுன்னா மூட்டு வலிக்குதுன்னா அது பரம்பரை விஷயமான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து 100 கிலோ இருக்கக்கூடிய அரிசி மூட்டையை சர்வசாதாரணமாக முதுகில் தூக்கிட்டு போய் அப்படி ஒரு ஹூக்கை போட்டு தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க. இதை பல பேர் வந்து இதை தூக்கணும்னா இடுப்பு ஒடிஞ்சு அப்படியே எல் மாதிரி பெண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ பலவீனமாக இருப்பாங்க. அந்த அமைப்பு உடல் அமைப்பு அந்த சுமையை தூக்கக்கூடிய அமைப்பில் அந்த பரம்பரையிலேயே ஜீனில் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கிறுக்குத்தனமாக எல்லாம் வந்து இந்த ஜாதி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வந்து மரபணு தான் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வியாதிகளும் அதுபோல தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ஒரு பொருள் நமக்கு சேருதா இல்லையாங்கிறத அடுத்த நாள் காலை கடன் கழிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும். சரியாக நேரத்துக்கு வந்து காலையில் வந்து காலை கடன் கழிப்பது வந்து ஆரோக்கியமாக இருக்குது உடம்பு அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. இப்படி 2 நாள் மத்தியானத்துக்கு மேலே போகிறது, இதுபோல் பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதையெல்லாம் நம்ம கண்கூட ஒரு பொருளை சாப்பிட்டா அடுத்த நாள் சரியாக அதே போல் நமக்கு இயற்கை விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிறது கவனிக்கணும். எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி மனிதன் இருந்துட்டு அப்புறம் மற்றவங்க மேலேயுமே பரம்பரை மேலேயும் பழி போட்டுட்ருக்கூடாது. மிகவும் காரமான உணவு சாப்பிடும்போது எப்படி சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறுநீர் தாரையில் வந்து எரிச்சல் உண்டாகுது, இது ஒரு அறிகுறி. அதிகமாக மிளகாய் சாப்பிடாதரா அப்படின்னு அது சொல்லுது உடல். இது மாதிரி உடல் வந்து நமக்கு கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கும். மூளை வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எருமை மாடு மாதிரி இருக்கக்கூடாது, மனிதனாக மாறிக்கணும். மாறினோம்னா இதுபோல் முட்டையில் வந்து சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அது யாருக்கு வந்து அந்த கேன்சர்னுடைய நுண் அமைப்பு வந்து உடம்புல இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக 100% வரும். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் நம்ம தான் அதை வந்து மாற்றிக்கணும். பழக்கங்கள், இப்போ டீ சாப்பிட்டா கூட கேன்சர் வரும். டீயில் என்னென்ன இருக்குது, நச்சு பொருள் இருக்குது. அந்த பொருள்கள் கேன்சரை உற்பத்தி ஆகக்கூடிய செல்களுக்கு வந்து உணவாக அது வந்து மாறிச்சுன்னா, அது சாப்பிடக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா டீ சாப்பிட்றது வந்து கேன்சரை உருவாக்கும். அதே போல் தான் எல்லாமே. புற்றுநோய் அப்படின்னா ஒரு வகையிலேயே இருக்குது, எத்தனையோ வகையில் இருக்குது, எத்தனையோ உணவில் இருக்குது. புகையிலை மூலமாக கேன்சர் வருதுங்கிறோம். அப்போ புகையில் இருக்கிற நச்சுக்களை வந்து அது சாப்பிட்டு வளருதுன்னு தானே அர்த்தம். பெற்றவங்க என்னென்னா குழந்தைகள் மூலமாக நம்ம பெருமை அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேதாவித்தனமான சிந்தனையில் தான் இன்றைக்கி எல்லா பெற்றோர்களுமே வாழ்ந்து வர்றாங்க. இதுபோல் ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. குழந்தைகள் அவங்கள வந்து நம்ம வழிகாட்டணும். நம்ம வந்து அவங்கள உபயோகித்து நம்ம வந்து உலகத்துக்கு ஃபோக்கஸ் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைய வளர்க்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுக்கும் பொழுது அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது சேருதா சேர மாட்டேங்குதா, எந்த பொருளை சாப்பிட்டா அவனுக்கு அலர்ஜி. சில பேர்த்துக்கு ஏலக்காய் சாப்பிட்டா உடம்பு பூரா தடிச்சுக்கும், தும்மல் வரும், அரிப்பு வரும். இதையெல்லாம் கவனித்து குழந்தைகளை வளர்க்குறது தான் பெற்றோர்களுடைய கடமை. அதையெல்லாம் விட்டுட்டு வேறு எதையோ வச்சு தான் வளர்த்துட்ருக்குறாங்க குழந்தைகளை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் உணவு வந்து சின்ன குழந்தைகளிருந்தே வந்து எது அவங்களுக்கு ஒத்து வருது ஒத்து வரலைங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விடணும். இதெல்லாம் சாப்பிடாத வாழ்க்கையில் இதெல்லாம் உனக்கு நச்சு அப்படின்ட்டு. எவனோ சாப்பிட்றான் அப்படின்ட்டு நாக்கை தொங்க போட்டுட்டு நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தணும். இப்போ முட்டை உங்களுக்கு ஆகலை, மலச்சிக்கல் உண்டாகுது அப்படின்னா அதை 100% கட் பண்ணிவிட்டு போக வேண்டியது. அது நமக்கான உணவு அல்ல அப்படிங்கிறத தெளிவாக வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தணும். யூடியூப்பில் பலவிதமான பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள். அவங்களுக்கு அந்த முட்டை சேரலாம், சில பேர்த்துக்கு சேராமல் இருக்கலாம். இப்போ கேரட் வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது, தெளிவாக தெரியுது. அப்புறம் ஆசைப்பட்டால் அது யாருனுடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும். சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே வந்து கேரட்டு ஒவ்வாமை உண்டாகலாம். இதெல்லாம் வந்து நம்ம உணவு கொடுத்துட்டு உடனே நம்ம கடமை முடிஞ்சுன்ட்டு அந்த பிளேட் எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. அதனுடைய என்னென்ன தன்மை, என்னென்ன உணவு சமைத்து கொடுக்குறோமோ அதனுடைய பாதிப்புகள் குழந்தைகளுக்கு சில நாள் மட்டும் சோர்வாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதனால் உணவு தான் வந்து ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கிறானா ஆரோக்கியமற்று இருக்கிறானா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது உணவு தான். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. அது எது ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன். அதனால் ஒவ்வொருத்தனுக்கு அந்த மரபணுவில் இப்போ பல ஜாதி கலப்பாகி போச்சுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த ஒரே மரபணு இருக்காது நம்ம உடம்பில், பலவித கூறுகள் வந்து இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த குணங்களும் அந்த உடலியல் அமைப்பும் வியாதிகள் நன்மைகள் எல்லாமே வந்து அந்த ஜீன்கள்லேருந்து தான் கிளம்பி மேலே வருது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லா பழக்கங்களுக்கும் வந்து காரணம் அந்த ஜீனில் இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பீஸானா என்னன்னு தெரியுமா நம்ம நாட்டில்? இப்போ அது வந்துருக்குது. அது எவன் உனக்கு சேரும் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து வந்து கலந்த மரபணுக்கள் கொண்டவனுக்கெல்லாம் சேர்ந்துக்கும், அது இல்லாதவங்களுக்கெல்லாம் சேராது. இவ்வளவு தான் விஷயம். சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்டு
நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க, மற்றெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முட்டையில் இருக்கிற கெமிக்கலால் மட்டும் கேன்சர் வருவதில்லை, எல்லா பொருள்களாலும் கேன்சர் வரும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.